அடுத்து நம்ம சனி பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி அமைகிறது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான பலன் வகையிலையா பிஸ்னஸ் போடலாமா, மனைவி பேரில் தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வந்துடும். நல்ல மனைவி அமைஞ்சோடனே பிஸ்னஸ் யார் பேர்லாம் பண்ணலாம், உங்கள் மனைவி பேரில் போட்டு பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. உங்கள் குழந்தைகள் பேரில் போட்டு எஜுகேஷன் போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன் சார், வெளிநாடா உள்ளூரா, காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதலாமா, இல்லை டாக்டருக்கு படிக்க வச்சலாம், இந்த குழப்பங்கள் தான் அவ்வளோவாசி அங்கே சென்று வழிபாடு செய்துவிட்டு ஒரு முறை வரும் பொழுது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எது வாழ்க்கையில் மிஸ்டேக் பண்ணாலும் எந்த தொந்தரவு இருந்தாலும் இந்த இறைவன் அருளால் கல்வியில் மேன்மை, திருமணத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ராசி மீடியாவில் ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் படித்தது வேறையாக இருக்கும். இப்போ அப்போ சொல்லுவாங்க சார் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கலாம், வேறு ஏதாவது படிச்சிருக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன விருப்பம், ஃபேஷன் டெக்னாலஜியா என்னவோ அது தகுந்த மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம சனி பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி அமைகிறது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது? நிச்சயமா இந்த துலாம் ராசிக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ மாறி 6ஆம் இடத்துக்கு வரார். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும்போது எல்லாமே சார் எனக்கு பூர்வ புண்ணியங்கள் பாக்கியங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது சார். சனி ஆட்சியாக தான் சார் இருக்குது, ஏன் சார் மாறிச்சுன்னு அங்கே ராகு பகவான் வந்தார். சனி ராகு வரும்போது மனக்குழப்பங்கள் சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்தது. இப்போ 6ஆம் இடத்துக்கு போனால் ருண ரோக சத்ரு அப்படிங்கிற ஸ்தானத்து வரும்போது முதல்ல யார் எதிரி யார் நண்பன், எனக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு புலப்படுகிற காலகட்டம். 6ஆம் இடத்துல இந்த வந்தாலே எனக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ண வேண்டியது. இப்போ எல்லாத்துலேயும் இந்த ராசி ஓப்பனாக சீக்கிரட்டாக பேசிடும். இந்த ராசி நல்ல நண்பர்கள் இதெல்லாம் இனிமையாக பழகிறது, வேலை செய்கிற இடத்திலே உனக்கு பிரச்சனையாக இருந்தது மாதிரி. அப்போ இந்த நேரத்தில் அவ்வளோ தொந்தரவுகள் மாறுகிறது. ஃபஸ்ட்டு வேலையில் அதுங்க வேலை கிடச்சிடும், சனிங்கிறது வேலையை கொடுத்துருவார். அப்போ நான் 6ஆம் இடத்துல இந்த ராசி வந்தோடனே சார் எனக்கு வேலை கிடச்சிருச்சு சார், ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா வேலை இல்லாமல் இத்தனை நாள் கிடச்சிருச்சு, ஆனால் புது சப்ஜெக்டாக இருக்குது, புது ஃபீல்டாக இருக்குது, தான் ஒரு விஷயத்தில் இன்னொரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு. இத்தனை நாள் இந்த டொமைனில் ஒர்க் பண்ணேன், இந்த ஸ்ட்ரீமில் ஒர்க் பண்ணேன், இது லைட்டாக மாறி இருக்குது. இத்தனை நாள் பேங்கிங் செக்டர் சார், இப்போ ஹெல்த் செக்டர், அப்படியே லைட்டாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரும். ஆனால் இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கொடுக்குற விஷயம். வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது பல பேர் விசாக்கு ட்ரை பண்ணி வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணி கிடைக்காம தவற விட்டவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்துருது. இந்த நேரத்தில் வேலை, அப்புறம் கடன் சம்மந்தப்பட்டது ராசி என்ன பண்ணுச்சுன்னா கடன் வாங்கிட்டு நகையை விற்றது, ஒரு சில இடத்த விற்றது, அது தெரியாமல் விற்றுட்டோம் சார், அதிக கடன் ஆயிடுச்சு, பிளானிங் வீட்டுக்கு பண்ணோம் எக்ஸஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி பல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இப்போ அதெல்லாம் திருத்த அந்த கடனை குறைக்க படிப்படியாக குறைக்க, ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்கும்போது 3ஆம் இடம் தான் இஎம்ஐ, அந்த இஎம்ஐ படிப்படியாக குறைய, கிரெடிட் கார்டை படிப்படியாக குறைக்க வழி பிறந்தாச்சு. அப்போ நோய் நொடியிலிருந்து மீண்டு வரீங்க, மருத்துவ செலவு, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அடுத்து இந்த ராசிக்கு திருமணத்தை எப்படி கொடுப்பார்னா 6ஆம் இடம் தாங்க தடை. 6ஆம் இடத்துல சனி பகவான் தான் உனக்கு என்ன தடை இருந்தது, இதுக்கு நான் பரிகாரத்தை பார். இப்போ இந்த ராசிக்கு சொல்லுவேன் சார் உங்கள் ராசிக்கு குருபலன் இருக்குது, குருபார்வை இருக்குது, இத்தனை நாள் குருபலன் இருந்து ஏன் திருமணம் நடக்கலைன்னா உங்கள் ராசி 5ல் இருந்த சனி 7 பார்த்துட்டு இருந்தார். அப்போ இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்டது, காதல் சம்மந்தப்பட்ட எந்த தடையாக இருந்தாலும் நிச்சயமாக இருக்கும். முதலுக்காக கௌரவத்துக்காக ஸ்டேட்டஸ்க்காக திருமணம் தடைப்பட்டது, இப்போ திருமணம் நடந்துடும். இப்போ தான் கூட்டு வகையிலையா பிஸ்னஸ் போடலாமா, மனைவி பேரில் தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வந்துடும். நல்ல மனைவி அமைஞ்சோடனே பிஸ்னஸ் யார் பேர்லாம் பண்ணலாம், உங்கள் மனைவி பேரில் போட்டு பண்ணக்கூடிய அம்சம் உண்டு, இல்லை உங்கள் குழந்தைகள் பேரில் போட்டு பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ உங்கள் தொழில் ரீதியாக டெவலப் வந்துடும். அடுத்த ஒரு கேள்வி ஒரு மக்களுக்கு, சார் 10ல் குரு வந்துடுமே, 10ல் குரு பதவி நாசமானு கேட்பாங்க. 10ல் குரு வந்தால் பதவி மாறுதல் உச்சம் பெறும்போது, இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பேச்சுலரை கல்யாணமானவங்க மாற்றிடுவாங்க, கல்யாணமான ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அப்பா அம்மாவை மாற்றிடுவார். அப்பா அம்மா ரொம்ப நாளாக இருக்காங்க சார், தாத்தா பாட்டியை மாற்றிடுவார். அப்போ இந்த குரு 10 வந்தாலும் ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருவார். அப்போ இதை நம்ம நல்ல சேஞ்சஸாக எடுத்துக்கணும். இந்த கிரகங்களும் நமக்கு நல்ல வலிமையாக வேறு சேஞ்சஸ் கொடுக்கும்போது திருப்திகரமாக வந்துடும். அப்போ இந்த கடன் நோய் இதிலிருந்து மாறி வர வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது நிறைய பேர் பாஸ்போர்ட் வீசாலாம் ரெடி பண்ணி வச்சுக்காங்க தான் சொல்லணும். நிறைய பேருக்கு தவறு விட்டது, துபாய்க்கு ட்ரை பண்ணாங்க கிடைக்கல, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணாங்க கிடைக்கல. அப்போ இந்த மாதிரி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கிற காலகட்டம் வந்தாச்சு. சிறப்பு. துலாம் அப்படின்னாலே பொதுவாக ஆளை கரெக்டாக எடை போட்டுருவாங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து சரிசமமாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த துலாம் ராசிக்கு படிப்பு சம்பந்தமா எந்த துறை தேர்வு செய்யறது அப்படிங்கிறது மிக சரியா இருக்கும். நிச்சயமா நீங்கள் துலாம் வேலையை சொன்னீங்க இல்லையா, இது என்னன்னா ஃபேமிலி லைஃபும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுற ராசி தான். இப்போ இவங்களுக்கு இந்த பேலன்ஸ் பண்ணணும்னா நல்ல தொழில் அமையணும், நல்ல படிப்பு தேவை. அப்போ இவங்க என்ன ராசி, இந்த ராசி படிப்பை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டாலே ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க 4ஆம் இடம் தான் சனி பகவான் 6ல் வரார். இந்த ராசிக்கு இப்போ என்ன டவுட் மிகப்பெரிய ஓடிட்டு இருக்குன்னா,
சார் என்ன சப்ஜெக்ட் என் பையனை கிடைக்க வைக்கிறது, ஹையர் எஜுகேஷன் போகலாமா இல்லை இந்த பிஇ பிடெக்லேயே முடிச்சுக்கலாமா, ஹையர் எஜுகேஷன் போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன் சார், வெளிநாடா உள்ளூரா, காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதலாமா இல்லை டாக்டருக்கு படிக்க வச்சலாமா, இந்த குழப்பங்கள் தான் அவ்வளோ வந்துட்டுருக்கு. பொதுவாக இந்த ஜாதக இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் கன்ஃபார்மாக வரும். இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னா, என்ன நடக்குதுன்னா, சனி 6ல் வந்தால் உன் வேலை என்ன, உனக்கு என்ன வேலையை அமைச்சிக்க போறியோ அதுக்குண்ட கல்வியை தேர்வு செய்ய இறைவன் உங்களுக்கு அனுமதிக்கிறார். இந்த கிரகம் 6ல் வந்தவுடனே நிச்சயமாக நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ராசி மீடியாவில் ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் படித்தது வேறையாக இருக்கும். இப்போ அப்போ சொல்லுவாங்க சார் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கலாம், வேறு ஏதாவது படிச்சிருக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன விருப்பம், ஃபேஷன் டெக்னாலஜியா என்னவோ அது தகுந்த மாதிரி. இப்போ 5லிருந்து சனி விலகிடுச்சு. அப்போ இந்த ஒரு சிலர் அரசியல் சம்மந்தப்பட்டது இல்லை ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இருக்கான்னு வச்சுங்களேன். பொதுவாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எனக்கு கிடைக்குமான்னு ட்ரை பண்ண வாய்ப்பு உண்டு. நான் நிறைய பேர் சொல்லுவேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு காலேஜ் ஃபீஸே இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டாலே படிக்க வைக்கலாம், இல்லை காலேஜே ஃபுல் செலவு ஏற்றுக்கும். அந்த வாய்ப்புல இந்த ராசிக்கு தான் வந்திருக்கு. நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இவங்களுக்கான ஆன்மீக பரிகாரமும் வாழ்வியல் பரிகாரமும் சொல்லுங்களேன். நிச்சயமா இப்போ ஆன்மீக பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம். இந்த ராசிக்கு வாழ்வியல் பரிகாரம் என்னன்னா, முதல்ல இவங்க வேலை செய்யும் இடம் சுத்தமாக இருக்கணும். ரொம்ப தூய்மையாக வச்சு ரொம்ப நல்லா இருக்கும். 6ஆம் இடங்கிறது வயிற்றை குறிக்கும், உணவையும் குறிக்கும். இப்போ எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களை அளவாக சாப்பிட வேண்டும். ஏன்னா இது குடல் இதெல்லாம் சொல்கிறாங்க, எண்ணெய் பதார்த்தங்கள் ஈஸிலி டைஜஸ்ட் ஆகாத பொருளை தவிர்த்துங்க. இதுவே ஒரு பரிகாரமாக போயிடும். ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா உடம்பு ஹீட்டை குறைச்சாலே பாதி வியாதி குறையுமாங்க. இப்போ வியாதி 6ஆம் இடத்தமா முதல்ல எண்ணெய் தேய்த்து குளித்து சனீஸ்வரர் வழிபாட்டு பண்ணும்போது இந்த ராசி படிப்படியாக வருது. இவங்களுக்கு கோயில் வழிபாடாக பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பகவானாகனா திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் சனீஸ்வரர் பகவான் தான். இந்த ராசி அங்கே சென்று வழிபாடு செய்துவிட்டு ஒரு முறை வரும் பொழுது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எது வாழ்க்கையில் மிஸ்டேக் பண்ணாலோ எந்த தொந்தரவு இருந்தாலும் இந்த இறைவன் அருளால் கல்வியில் மேன்மை, திருமணத்தில் சரியான அமைப்பு, வெளிநாட்டு வகை யோகங்கள், தொழிலில் விருத்தி, குடும்ப ரீதியாக சொத்துக்கள் ஃபஸ்ட்டு சம்பாதிக்கிற காசு நிற்க மாட்டேங்கும்பாங்க, கையில் இருக்க காசு நிற்கக்கூடிய அம்சம் உண்டு. சார் சொத்து வாங்க வேணாம், பூர்வீகத்தில் வெளியூரா, இந்த புரிதல் கொடுக்கக்கூடிய அம்சத்தில் அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருவார். ஆக மொத்தம் நோய் நொடியிலிருந்து மீண்டும் மக்கள் செழிப்பாக வாழ்கிறதுக்கு இந்த இறைவன் உங்களுக்கு இந்த வாழ்வியல் பரிகாரம் இதுவும் உதவிகரமாக இருக்குங்க. ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. துலாம் ராசி அன்பர்கள் இந்த பதிவை பார்க்கும்போது மன நிம்மதி அடைஞ்சிருப்பீங்க. நான் நிறைய தாய்மார்களை சந்தித்தேன். பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்லா இருந்த பிள்ளை இப்படி ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்களே, இவங்க திருப்பி எப்போ வளமாக மாறுவாங்கன்னு நினைச்ச துலாம் ராசி தாய்மார்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சொல்லியிருக்காரு. தர்பாரீஸ்வரரை அவரை மீட் பண்ணணும், அவரை சந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு இதுதான். திருநள்ளாறு செல்லக்கூடியவர்கள் அந்த கோயிலினுடைய நாதனை முதல்ல தரிசனம் செய்யுங்க. அவர்கிட்ட தரிசனம் செய்து உங்களுடைய கோரிக்கையை வைத்துவிட்டு அவரிடமிருந்து விமோச்சனம் பெற்ற சனி பகவானை தரிசிச்சு எனக்கும் விமோச்சனம் கொடுங்கன்னு சொல்லி 2 இறைவன்கிட்டையும் வேண்டிக்கிட்டு நீங்க வரும்பொழுது நிச்சயமா உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு.